அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று எனது 100வது வீடியோ. இதுவரையில் நான் யூடியூபில் 100 வீடியோக்களை பொதுநலன் கருதி தான், எனது தேவைகள மக்களின் தேவை, நாட்டின் நிலவரம், அரசியல், சுகாதாரம், அந்தந்த பகுதிகளுடைய கால்வாய், இப்படிப்பட்ட செய்திகளை தான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். அதையும் அதிகாரிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், யாரும் குறை சொல்வதற்கு இல்லை. நேற்று ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் பாரத பிரதமர் வயநாட்டிற்கு சென்றார். கேரளாவிலே நிலச்சரிவிலே ஏற்பட்ட அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டார். நடந்து சென்று அங்கிருப்பவர்களை கட்டி அணைத்து கல்நீர் மல்க அனைவருக்கும் ஆறுதல் கூறினார். இயற்கை சீற்றத்தினால் அவர் என்ன செய்ய முடியும்? இது ஒரு பக்கம். அடுத்தது, பாரத பிரதமர்கள் அவர்கள் வேண்டிய நிதியுதவிகளை கேரள அரசுக்கு வழங்குவதாகவும் சொல்லியிருக்கிறார். மிக்க நன்றி ஐயா. அதேபோல் தயவு கூர்ந்து தமிழகத்திற்கு வழங்கிய இந்த 6000 கோடியை தயவு கூர்ந்து ஒரு 16,000 கோடியாக, ஏனென்றால் எங்கள் இதில் கால்வாய், போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் பாலங்கள், மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நிதி பற்றவில்லை. வரிச்சுமையை எங்கள் மேல் ஏற்றாமல் தாங்கள் தயவு கூர்ந்து மாநில வாரியாக கணக்கிட்டு மக்கள் தொகை, சுகாதாரம் இப்படிகளை ஆய்வு செய்து நிதியை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது எனக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அனைவருக்குமாகவே தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது. பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் மட்டும்தான் இந்த நிதி உதவி செய்ய வேண்டும் என்றால், அந்த பாதிக்கப்பட்ட இதற்கு தனியாக ஒரு நிவாரணம் வழங்குங்கள். எவ்வளவு வழங்கினாலும் பரவாயில்லை, நான் அதில் குறை கூற விரைவில்லை. ஏனென்றால் எங்கள் தமிழக முதல்வர் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்திய ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் என்று அறிவித்தார். அப்பொழுதே நான் அதை ஆட்சேபம் தெரிவித்தேன். அதுவும் இந்த வீடியோவில், 100 வீடியோவில் ஒரு வீடியோ. எதற்காக என்றால், ஒரு விபத்து, ஒரு சிவர் இடித்து விட்டது, சாலை விபத்து, அல்லது தவறி விழுந்து விட்டார் கடின தொழில், இவர் குடும்பத்திற்கு வழங்கினால் அது வரும். ஆனால் கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு இது அதிக தொகை என்று பதிவிட்டவர். அதே போல்தான் உங்களிடம் கேட்கின்றேன், பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்குங்கள். ஆனால் தயவு கூர்ந்து தமிழகத்திற்கு தாங்கள் மக்களுக்காக, அரசியல் கட்சி, நீங்கள் இந்த பிஜேபி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சி எல்லாம் யாருக்கு இருந்தாலும், மதிப்புக்குரிய தம்பி IPS அண்ணாமலை அவர்கள் நினைப்பதை போல், உரையாடி கொண்டிருப்பது போல், பத்திரிகைகளுக்கு தவிர, ஊடகங்களுக்கு தவிர மீது எந்த ஒரு வேலையும் அவரது பிஜேபியினுடைய மாநில கட்சி என்ற தலைவர் முறையிலே செய்து கொண்டிருக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுப்பது தான். இவர் செல்லட்டும், ஒவ்வொரு தொகுதியாக. அதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் நடைபயணம் மேற்கொண்ட இவர் தொகுதி வாரியாக சென்று அங்கே இருக்க குறைகளை மத்திய அரசிடம் எடுத்து சொல்லி, இவரே தனிப்பட்ட முறையில் நிதியை வாங்கி மக்களுக்கு செய்யட்டுமே. நான் நடனம் என்று சொல்லவில்லை, மக்கள் இவரை போற்றுவார்கள், கட்சியும் வளரும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. எனவே பாரத பிரதமர் இந்த நான் வெளியிடும் இந்த செய்தியை பார்க்கிறாரோ இல்லையோ, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இது மக்கள் நலன், எந்த கட்சி எந்த இது என்பது கிடையாது. எனவே நீங்கள் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட இந்த நிதி ஒதுக்கீடில் பராபட்சம் பார்க்காமல், இப்போது வயநாட்டிலே நீங்கள் அந்த குழந்தைகளை கட்டி அணைக்கும் போது என்னையும் அறியாமல் அந்த கண்ணீர் மல்கியது. இதுதான் உண்மையான மனித நேயம். எங்கள் பாரத பிரதமரின் இந்த செயலுக்கு நான் தலைவணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.